அல்லேலூயா. சங்கீதம் 18:2 ஒரு ஆள் வாசிங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அன்பார்ந்தவளே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார், எப்படி நம்ம கூட இருக்கிறாரு, எந்த காரியத்தை செஞ்சு நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நமக்கு முதல்ல ஒரு கண்மலையாக இருக்கிறார். கண்மலை. அந்த கண்மலை என்பது எவ்வளோ பெரிய ஒரு போராட்டங்கள் அந்த கண்மலையில் மோதினாலும் அந்த மோதினதுக்கு தான் வலிக்குமே தவிர கண்மலைக்கு வலிக்காது. கண்மலையில் எவ்வளோ பெரிய ஒரு போராட்டங்கள் மோதினாலும், ஒரு சூறாவளி காற்று மோதினாலும், சுனாமி அந்த அலைகள் மோதினாலும் ஆனால் அந்த மலைக்கு ஒரு சேதமும் வராது. காரணம், அது கண்மலை. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரா, நமக்கு ஒரு கண்மலையாக இருக்கிறார். நம்ம மேலே எந்த ஒரு போராட்டங்கள் வராத அளவுக்கும், நம்ம மேலே எந்த ஒரு பிரச்சனை வராத அளவுக்கும் கர்த்தர் நமக்கு என்னவாக இருக்கிறாரா, கண்மலையும். அடுத்து நமக்கு என்னவாக இருக்கிறாரா, கோட்டை. என்னவாக கோட்டை, அதாவது ஒரு கோட்டை சுவர் போல் அந்த கோட்டைக்குள்ளே யாருமே வர முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார். அரணும் கோட்டை மேனேஜராரு இருக்கிறாரு. அடுத்து நமக்கு என்னவாக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். எப்படி இருக்கிறார், மீட்பர். நம்மளை விடுவிக்கும்படி, நமக்கு விடுதலை கொடுக்கும்படி, நம்மளை ரட்சிப்புகள் நடத்தும்படி, விடுதலைக்குள்ளே கொண்டு வரும்படி, மீட்புகளை கொண்டு வரும்படி, பாவ மன்னிப்புகளை கொண்டு வரும்படி, நமக்கு சுகத்துக்களை கொண்டு வரும்படி, விடுதலை கொண்டு வரும்படி, நம்ம எல்லாரையுமே ரட்சிக்கிற தேவனாக இரட்சகராக என்ன செய்கிறாரு, நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அடுத்து என் தேவனும் நாம் நம்பியிருக்கிற துருகம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தான் சோதனை வேதனை வந்தாலும் நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணுமா, அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அடுத்து அவர் துருகமும் அவர் கேடகமாக இருக்கிறார். அடுத்து இரட்சணிய கொம்பு. இந்த கொம்பு இரட்சணிய கொம்பு ஒரு எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய, நமக்கு எதிராக வருகிற ஆயுதங்களை முட்டி தள்ளக்கூடிய ஒரு இரட்சணிய கொம்பாக நமக்கு நினைச்சாரு இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நமக்கு உயர்ந்த ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் எத்தனை வழியில் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குறார். கண்மலையாக இருக்கிறாரு, கோட்டையாக இருக்கிறாரு, இரட்சகராக இருக்கிறாரு, நம்பியிருக்கிற தேவனாக இருக்கிறாரு, துருகமாக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு, இரட்சணிய கொம்பாக இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எத்தனை வழியில் எத்தனை பாதையில் நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய தகப்பன் நமக்கு வச்சிருக்கிற அந்த பாதுகாப்பு, அவர் கொடுக்குற அந்த பலன் ஒரு பெரிய ஒரு கிருபை பார்த்து கொடுங்க. அவர் தான் எல்லாம், அவர் தான் முடிவு. அப்போ அவர் நமக்கு என்னவாக இருக்கிறாரா, கண்மலை. அதனால் இந்த நாட்களில் நம்ம எத்தனையோ சோதனைகளை கடந்து வருகிறோம், வேதனைகளை கடந்து வருகிறோம், நிந்தைகளை கடந்து வருகிறோம், அவமானங்களை கடந்து வருகிறோம். ஆனால் இது எல்லாமே எப்படி கடந்து வருகிறோம், எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அவர் நம்மளுக்கு இரட்சணை கொம்பாக இருந்து சமாளிக்கிறார், கேடகமாக இருந்து சமாளிக்கிறார், நமக்கு துருகமாக இருந்து சமாளிக்கிறார். காரணம், நமக்கு கண்மலையாக இருந்து நம்மளை சமாளித்து நடப்பதுக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா, அவர் மட்டும் நம்ம பக்கத்தில் இல்லைன்னா, நம்ம என்றோ என்ன செஞ்சுருப்போம், மடிந்து போயிருப்போம், துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்போம், நிந்தையில் அழிஞ்சு போயிருப்போம், அவமானத்தில் அழிஞ்சிருப்போம். எதுக்கு வாழணும் அப்படிங்கிற நினைப்பில் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை காப்பாற்றிருக்கிறார், கரம் பிடிச்சிருக்கிறார். நம்மளை வெட்கப்படுத்தாத கர்த்தர், நம்மளை தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போ நமக்கு கோட்டையும் அரணுமாக இருக்கிறார். அந்த நாட்களிலே நாம் இந்த பூமியிலே நாம் இருப்பது, இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம இருப்பது அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம இந்த இடத்துல ஒரு ஆலயம் வச்சுருக்கிறோம், இந்த இடத்துல ஒரு சபையை நடத்துகிறோம், இந்த இடத்துல இயேசுடைய ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபை இல்லைன்னா முடியாது. அவர் பாதுகாப்பு இல்லைன்னா முடியாது. அவர் நம்மளுக்கு அரணும் கோட்டையும் இல்லைன்னா முடியாது. அவர் நம்மளை கரம்பிடித்து நடத்துகிற கர்த்தர். அவர் தான் நம்மளுக்கு மகா பலனும் கோட்டையமாக இருக்கிறத பார்த்துக்கலாம். மாறாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். இன்றைக்கி நலமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு,
அடைக்கலமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம இயேசுவை அண்டிக் கொள்வதே நலம். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும், எந்த ஒரு அதிகாரிகளையும், எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் நான் அண்டிக் கொள்வது நலம் கிடையாது. என்றைக்குனாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கலட்டி விட்டுருவாங்க. என்றைக்குன்னு நம்மளை என்ன செய்வாங்க, அம்போன்னு விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை அண்டிக் கொண்டால் நீ நலமான வாழ்க்கையை வாழலாம். என்னை அண்டிக் கொண்டால் சுகமான வாழ்க்கையை வாழலாம். என்னை அண்டிக் கொண்டால் மேன்மையான வாழ்க்கையை வாழலாம். இன்றைக்கி நம்ம அவரை தான் அண்டிக்கிட்டு வாழணும், அவரை தான் பாதுகாப்பு வாழணும். அவர் அண்டிக் கொண்டு வாழ்வதே நலம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பி. அவர் கிரியெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாளைய தினம் யார் கையில் இருக்குது? கர்த்தர் கருத்தில் இருக்கிறது. நாளைக்கு நம்மளை நடத்துவார், நாளைக்கு நம்ம தேவைகளை சந்திப்பார், நாளைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சோம்னா உயிரோடு எந்திரிக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் உயிரோடு எந்திரிப்புங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. காரணம் அவர் இருக்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரா, அரணும் கோட்டையுமா இருக்கிறார். அப்போ எப்படி அண்டிக் கொள்ளணும் கேட்டால், அவருடைய கிரியையெல்லாம் என்ன செய்யணுமா, சொல்லி வரும்படி சொல்லணுமா. அவர் கிரியைகளை என்ன செய்யணுமா, சொல்லி வரும்படி கர்த்தரை ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை என்ன செய்யணும், வைக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்பிக்கை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்பிக்கை வச்சுட்டு அவர் கிரியைகளை என்ன செய்யணுமா சொல்லணுமா. அவர் கிரியைகளை என்ன செய்யணும் சொல்லணுமா. கர்த்தர் இருக்கார், எல்லாம் செய்வார். கர்த்தர் இருக்கார், என் பிள்ளையை நடத்துவார். கர்த்தர் இருக்கார், என் பிள்ளையை தேவையை சந்திப்பார். கர்த்தர் இருக்கார், எனக்கு அன்றுள்ள அப்பத்தை கொடுப்பார். அப்போ நம்பிக்கை வைக்கிறது பெரிய காரியம் இல்லை. அவர் கிரியைகளை சொல்லணும். அவர் செய்த ஒவ்வொரு கிரியைகள், எத்தனையோ கிரியைகள், சொல்லி முடியாத அதிசயங்கள் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படாத அவ்வளோ அதிசயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நினைச்சு சொல்லி வரணுமா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான காரியங்கள் செய்கிற கர்த்தர். இவர் தானே கடக்க பண்ணின கர்த்தர். அவர் கிரியை. எண்ணெயை விட்டு கரணடைக்க உதவி செய்தவர் அவருடைய கிரியை. செங்கடலை பிளந்தது அவருடைய கிரியை. கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினது அவருடைய கிரியை. 5 மணி பெருகு பண்ணினது அவருடைய கிரியை. 4 நாள் இறந்து கிடந்த லாசரு உயிரோடு எழுப்பினது அவருடைய கிரியை. 12 சிறுமியை உயிரோடு எழுப்பினது அவருடைய கிருபை. வாத நோயை குணமாக்கினது அவருடைய கிருபை. எல்லாமே அவருடைய கிரியை. பரிதிமை பெரியகுரனுக்கு பார்வை கொடுத்தது, இது எல்லாமே அவர் செய்த கிரியைகள். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, அவர் கிரியைகளை என்ன செய்யணுமா சொல்லிக்கொண்டே நம்பிக்கை வைக்கணும். அவர் மேலே சும்மா நம்பிக்கை வைக்கக்கூடாது. இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கிறாரு, எனக்கும் செய்வார், நம்பிக்கை வைக்கிறேன். இவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரு, எனக்கும் செய்வார், நம்பிக்கை வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு எப்போதுமே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சங்கீதம் 71:5, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி நம்பிக்கையுமா இருக்கிறேன். நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் அவர் தான். என் நோக்கம் இயேசு தான், என் வழி இயேசு தான், என் பாதை அவர் தான் நோக்கம். அப்போ அவர் மேலே என்ன செய்யணும், நம்ம நம்பிக்கை என்ன செய்யணும், வைக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நம்பிக்கை வைக்கும் போது அவர் செய்வார், அற்புதங்களை என்ன செய்வார் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் இன்னொரு வசனம், 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 8ஆம் வசனம், என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாடுகளும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன, நம்முடைய வாயில் என்ன இருக்கணுமா, துதியும் நாள்தோறும் மகத்துவத்தால் நம்முடைய வாய் என்ன செய்யணுமா, நிறைந்திருக்கணும். நம்முடைய வாய் என்ன செய்யுது, ஒரு சில நேரங்களில் துக்கத்தில் நிறைஞ்சிருக்கிறது, உலகப்பரமான காரியங்கள் நிறைஞ்சிருக்கிறது, அவிவிசுவாசமான காரியங்கள் நிறைஞ்சிருக்கிறது, தேவையில்லாத வீண் பேச்சுகள் காரியங்களை நிறைந்திருக்கிறது, தேவையில்லாத அவதூறு வார்த்தைகளை பேசுவதற்கு நம்ம வாய் நிறைந்திருக்கிறது, அடுத்தவர்கள் காரியத்தை பேசுவதில் நம்முடைய வாய் நிறைந்திருக்கிறது, அடுத்த குடும்பத்து கதையை பேசுவதில் நம்முடைய வாய் நிறைந்திருக்கிறது. ஆனால் நம்ம வாய் எதில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உங்களுடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அப்படி இருக்கும்போது இங்கே இருங்க, நான் ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களேன், உங்கள் வாய் எப்போ பார்த்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதியிலையும் கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி வருவதிலையும் அவர் துதி சோத்திரத்தை எப்போ பார்த்தாலும் நீங்கள் இருந்தீங்கன்னா, அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபை, பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் என்ன செய்வார் இருப்பார். பெரிய வயசான பிற்பாடு
நம்மளை என்ன செய்ய மாட்டார். இந்த உலகத்தில் வயசானவங்கள பூரா என்ன செஞ்சுருவாங்க, பிள்ளைகளே தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், தள்ள மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தில் 15 வசனம் வாசிங்க. 15. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். அவைகளின் தொகையை நான் என்ன செய்வேன், அறியேன். இன்னைக்கு டெய்லி குறைஞ்சது ஒரு 1000 ஸ்தோத்திர பலியை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 1000 அல்ல, 1000 ஸ்தோத்திர பலி அல்ல, 1000 துதி கிடையாது. நீ எவ்வளோ ஸ்தோத்திரம் செலுத்துகிற, எவ்வளோ நன்றி செலுத்துகிற, எவ்வளோ அவர் மகிமை செலுத்துகிறேன்னு சொல்லி முடியாத காரியத்தை செய்யணுமா. நான் அறியேன் அப்படிங்கிற. நீ அறியாத அளவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தணும், எண்ண முடியாத அளவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். 500 சோத்திட்டேன், 500 ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன், 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன், அது பெருசல்ல. அளவில்ல முடியாத ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும், எண்ண முடியாத ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும். என் வாய் நாள்தோறும் உடைய துதியையும் நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவையில் தொகையை என்ன செய்ய மாட்டேன், நான் அறியேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, நீ 24 மணி நேரமும் தேவனை மையப்படுத்தி கொண்டிருந்தாலும் அந்த தொகையை என்ன செய்ய மாட்டேன், நீ அறிய மாட்டேன். நம்மளோட வாயில் என்ன இருக்கணும், ஸ்தோத்திரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய பிரச்சனை இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் ஓடிவிடும். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் வாய் நாள்தோறும், எப்படி போட்டிருக்கு, நாள்தோறும் இடைவிடாமல் நாள்தோறும் உமது நீதியையும் உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லும், அவன் தொகையை நான் என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். அவர் நீதியை குறித்து மேன்மை பாராட்டணும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசிக்கும் போது, நினைக்கும் போது, எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, எவ்வளோ சோதரத்தை எடுத்தால் பத்தாது. அதுக்குத்தான் 24 மணி நேரமும் துதி சோதரம் எலும்புன்னு சொல்லி நான் பிரயாசப்படுவது. இப்போ இந்த வசனம்லாம் என்ன சொல்லுதுன்னா, நாள்தோறும் அந்த துதி சோத்திரம் எத்தனை 1000 சோத்திரம் செலுத்திருக்கிற, எத்தனை மணி நேரம் சோத்திரம் செலுத்திருக்கிறேன்னு சொல்லி அறியாத அளவுக்கு நம்ம மகிமை செலுத்தணுமா. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. என்ன, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். அப்போ இதுல என்ன தெரியுது, 1000 சோத்திரம் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் தொகையை நான் என்ன செய்யல, அறியேங்கிறார். தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தல, எவ்வளோ சொல்லணும்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறார், எவ்வளவு துதி சோதரத்தை ஏறெடுத்தேன்னு தெரியாது அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால் அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு பலன். பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரத்தில் கிருபை என்ன செய்யுமா, பெருகும். ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும். நீங்கள் அதிகமான ஸ்தோத்திரத்தை நம்ம ஏறெடுக்கும் போது கிருபைகள் என்ன செய்யும், பெருகும். பார்த்துக்கொள்ளுங்க. பாதுகாப்பு உண்டாகும், பலன் உண்டாகும். அதுக்கு தான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, இந்த மேல் வீட்டு அறையில் இரவும் பகலும் துதி ஸ்தோத்திரங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கணும். ஜெப தூபம், துதியின் அந்த மேகஸ்தம்பம் அப்படியே வானத்தில் மேகஸ்தம்பத்தில் போயிட்டே இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, இரவும் பகலும். அப்போ எந்த இடத்துல துதி ஸ்தோத்திரம் எழும்புது, எந்த இடத்துல துதி ஆராதனை எழும்புது, அந்த இடத்துல அவர் இறங்கி வந்துடுவார். அவர் இறங்கி வர்ற இடத்துல எந்த பாடு, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் இருந்தாலும் அது விலகி ஓடும், அது விலகி ஓடும். அதான் அவருடைய பிரச்சனத்துக்காக காத்திருக்கணும், அவர் மகிமைக்காக காத்திருக்கணும், அவர் கிருபைக்கு என்ன செய்யணும், காத்திருக்கணும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அவருடைய துதியை சொல்லி வரணும். பார்த்து இவ்வளோ மணி நேரம் துதித்தேன், இவ்வளோ மணி நேரம் ஆராதித்தேன் அப்படின்னு பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை. அத்தொகையை அறியன்றார் தாவீது, அத்தொகையை அறியன்றார். 17 வசனம் சொல்லுது, தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். அப்போ என்ன செய்யணுமா, அதிசயங்கள் என்ன செய்யணுமா, அறிவித்து வந்தேன். நம்ம அறிவிக்கணும், அதிசயத்தை, மகத்துவத்தை சொல்லணும், மேன்மையை சொல்லணும், அற்புதங்களை சொல்லணும். பார்த்துக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரா, துணையாக இருக்கிறாரா. சங்கீதம் 115:9, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலரே கர்த்தரை என்ன செய்ய, நம்பு, அவரே அவர்களுக்கு என்னவா இருக்கிறாரா, கேடகமாக இருக்கிறார். அவரே அவர்களுக்கு என்ன செய்கிறாரு,
கேடகமாக இருக்கிறாரு, அவரே நமக்கு என்னமாக இருக்கிறாரு, பலனாக இருக்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி வந்து இந்த சங்கீதம் 115 நீங்கள் திருப்பி இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறாரு. அடுத்த வசனம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா எல்லாரும். அப்போ கர்த்தருடைய இந்த மகிமை எப்படி இருக்குது பார்த்துக்கொள்ளுங்களேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அவரே நமக்கு என்ன வரான், கேடகமாக இருக்கிறாரு, பலனாக இருக்கிறாரு, கோட்டையாக இருக்கிறாரு. ஏன்னா ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவர்களுக்கு துணையும் கேடகம். துணை என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, எந்த ஒரு ஆபத்து வராத அளவுக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிப்பாட்டுறது தான் கேடகம். நமக்கு வருகிற போராட்டத்தை தடுத்து நிப்பாட்டுறது தான் கேடகம். நமக்கு வருகிற நிந்தை அவமானத்தை தடுத்து நிப்பாட்டுறது கேடகம். அப்போ அவருக்கு துணையாக இருப்பது மாத்திரமல்லாமல் நம்ம மேலே வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் தடுத்து நிறுத்துகிறது தான் கேடகம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர் நமக்கு என்னவாக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. துணையாக இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அழுகுணவாள துணையும் ஆனவர். தேவன் நமக்கு அடைக்கலமும், அப்புறம் என்ன போட்டிருக்கு, பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒரு துணையுமா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னவா இருக்கிறார், அனுகூலமான ஒரு துணைமா நமக்கு நினைச்சாரு இருக்கிறாரு. பார்த்துக்கோ. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 40:17 வாசிங்க. 40:17, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பமாக இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. நான் சிறுமையும் எளியுமானவர் இருக்கிறேன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறீர். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமா இருக்கிற தேவனே, என் துணையும் என்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனே தாமதிக்காதீங்க, சீக்கிரமாக எனக்கு என்ன செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, சீக்கிரமாக எனக்கு அதிர்ச்சி செய்யுங்க என்று சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். சங்கீதம் 70:5, நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். பார்த்தீங்களா, நீரே என் துணையும் என்னை விடுவிக்கும், கர்த்தாவே தாமதியாதீங்க. எப்படி கேட்கணும் கேட்டால், ஆண்டவரை என்னுடைய ஜெபத்துக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, ரொம்ப லேட் பண்ணாதீங்க, ரொம்ப தாமதிக்காதீங்க, சீக்கிரமாக எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் அற்புதம் செய்யுங்க. சங்கீதம் 18:31, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார். அல்லேலூயா. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார். இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்து கன்மலையாகிய கிறிஸ்து நமக்கு இருக்கிறாரு. வேற யார் நமக்கு இருக்கா? யாரும் நமக்கு நிரந்தரமான துணை கிடையாது, யாரும் நிரந்தரமான கேடகம் கிடையாது, யாரும் நிரந்தரமான பலன் கிடையாது, யாரும் நிரந்தரமான பாதுகாப்பு கிடையாது. ஆனால் கர்த்தரே நமக்கு நிரந்தரமான துணை, நிரந்தரமான பலன், நிரந்தரமான கோட்டை, நிரந்தரமான அரணாக இருக்கிறார். பார்த்து அன்பார்ந்தவளே, இன்றைக்கி நம்ம ஒன்றுமில்லாமல் செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு இருக்கிறது அவன் நமக்கு கேடகமாக இருப்பதுனால தான், அவன் நமக்கு பலனாக இருப்பதுனால தான், நமக்கு கண்மலையாக இருப்பதுனால தான். இந்த நாட்களிலே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏசப்பா நமக்கு ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே வரலை அப்போ நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அநாதி சிநேயத்தால் உன்னை சிநேகித்து என்னுடைய காருண்யத்தாலே உன்னை நான் மூடி இருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ பலங்கொண்டு திடமானதார், உன்னை உள்ளங்களை பொறிச்சு வச்சிருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிற கர்த்தர். ஆதரவற்ற நிலையிலே நமக்கு ஆதரவு கொடுக்கிறவர் அவர். தள்ளப்பட்ட நிலையில் நம்மளை கை கொடுக்கிறவர் அவர். வனாந்தரத்தில் நம்ம அனாதையாக நிற்கும்போது பாதை இதுதான், வழி இதுதான் என்று காட்டுகிறவர் அவர் தான். அன்பார்ந்தவர், இந்த உலகத்தில் எவ்வளோ தான் சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, ஆனால் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் தான் நம்ம கண்மலை, அவர் தான் மீட்பர், அவர் தான் ரட்சகர். அன்பார்ந்தவர், இன்றைக்கி கர்த்தர் நம்ம ஒரு குடும்பத்தில் இருப்போம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குடும்பமாக இருப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுவான் அண்ணன், ஏதோ ஒரு பிரச்சனை வருவான் தம்பி. படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது, வேலை பார்க்கும்போது, உனக்கு என்ன சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு கொண்டு வருவான் அண்ணன்.
தம்பி அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போவார் வேலை பார்க்கும்போது. அது ஒரு சூழ்நிலை, அது ஒரு காலகட்டம். ஒன்றா உட்காந்து ரவுண்டு கடிச்சு வீட்டில் உட்காந்து அண்ணன் தம்பி அக்கா அம்மா அப்பா ரவுண்டாக உட்காந்து என்ன செய்வோம், சாப்பிடுவோம், நல்லது பொழுதை பேசுவோம். இன்றைக்கி அங்கே போனேன் இங்கே போனேன் பேசுவோம், ஜாலியாக இருப்போம். ஆனால் அது கடைசி வரைக்கும் நிலச்சிருக்காது. அந்த கூட்டாஞ்சோறு போட்டு சாப்பிட்றது, அண்ணன் தம்பி சாப்பிட்றது, அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது, தம்பிக்கு சாப்பாடு கொண்டு போகிறது, அண்ணனுக்கு ஒன்றா தம்பி ஒரு தம்பிக்கு ஒன்று அண்ணன் வர்றது, அதெல்லாம் ஒரு காலகட்டம் தான் அன்பார்ந்தவர். கொஞ்ச நாள் அவன் கல்யாணம் முடிச்சுட்டு அவன் போயிடுவான். அக்கா கல்யாணம் முடிச்சு போயிடும், தங்கச்சி கல்யாணம் முடிச்சு போயிடும். அண்ணன் கல்யாணம் முடிச்சு சென்னைக்கு போயிடுவான், தம்பியை கல்யாணம் முடிச்சுட்டு பெங்களூர் போயிடுவான், தங்கச்சி கல்யாணம் முடிச்சு மதுரைக்கு போயிடும், அக்கா கல்யாணம் முடிச்சு சேர்ந்த மடத்துக்கு போயிடும். அடுத்த பிள்ளை குட்டி பெற்றுட்டு என் புருஷன் என் பொண்டாட்டி என் பிள்ளைன்ட்டு போயிடும். அப்புறம் தம்பி அங்கேருந்து, அண்ணே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து என்னை பார்த்தேனே, அப்போல்லாம் வருவியானே, அந்த காலம் வேறடா, இப்போ எனக்கு பொண்டாட்டி இருக்குடா, எனக்கு மகன் இருக்குது, என் பொண்டாட்டி இங்கே வந்தால் அவ்வளோதான், அம்மா அப்பாக்க வையுது, நீ வேறு உன் பொழப்ப நீ பார்த்துக்கடா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுடா, நல்லா இருக்கல நல்லா இரு, அவ்வளோதான். அதான் கூட பிறந்த பிறப்பு. தம்பிக்கு ஒன்று அவன் அங்கேருந்து பொண்டாட்டி பிள்ளை விட்டு ஓடி வரமாட்டான் அண்ணங்காரன். நீ கவலைப்படாதடா, நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்குண்டான சூழ்நிலை இருக்காது. என் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது, நான் என்னடா செய்யட்டும் அப்படின்ட்டு வர அண்ணங்காரன். இப்போதைக்கு வெளியே வர முடியாது, என் பொண்டாட்டி விடமாட்டா அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு. இப்படிலாம் உலகத்தில் என்ன செய்தி இருக்குது பார்த்துக்கலாம். ஆனால் இதுதான் மனித அன்பு. அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுலாம் இதுதான். ஏன்னா அவர்களுக்கு ஒரு குடும்பம் ஆகி போச்சுன்னா அவங்க பிள்ளை அவங்க குடும்பம் அவன் புருஷன் அவன் இப்படி தான் போயிடும். தம்பிக்கு ஒன்றும் ஓடி வர மாட்டார், முடியாது. ஓடி வரமாட்டாருங்கிறதுல முடியாது, சூழ்நிலை அப்படி. பார்த்து இரு, நான் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், பார்த்து இருந்துக்க, சரியா பார்த்துக்க, அவ்வளோதான். மற்றபடி நான் இருறா, நான் வரேன்டா, உனக்கு நான் உயிரை கொடுக்க நான் வரேன்டா அப்போல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் சொல்கிறார், இந்த உலகத்து முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்கூட இருப்பேன்னு என் தகப்பன் இயேசு மாத்திரம் தான் சொல்ல முடியும். அதுக்கு தான் அவர் நமக்கு கண்மலை, அதான் அவர் கேடகம், அதான் அவர் கோட்டை, அதான் அவர் துருகம், அதான் நான் நம்பியிருக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் குடும்பத்தை யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கெல்லாம் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. என் கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். ஒரு அக்கா தேனியில் இருக்குது, ஒரு தங்கச்சி சென்னையில் இருக்குது, ஒரு அண்ணன் திருமங்கலத்தில் இருக்கார், ஒரு அண்ணன் பெங்களூர் இருந்தார், எங்கள் அண்ணன் குடும்பம் அங்கே இருக்குது. இவங்கெல்லாம் பிரிஞ்சு அங்கங்கே இருக்கிறாங்க. என்றைக்காவது நல்லது கெட்டது. பெங்களூரில் அண்ணன் இருந்தார், வயசு 70 ஆச்சு, இறந்துட்டார். போயிட்டு எல்லோரும் என்ன செஞ்சோம், போயிட்டு வந்தோம். எங்கள் அண்ணன் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான். நான் போய் பக்கத்தில் உட்காந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கூட இருக்கேன், உன் வீட்டில் உட்காந்து நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்போ நம்ம போய் சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாம் வரவர் கூட பார்த்து அங்கங்கே இருக்கிறாங்க, அவ்வளோதான். யாராச்சும் மண்டையை போட்டால் போவோம் வருவோம், கல்யாணம் காட்சி வந்தால் போவோம் வருவோம், அவ்வளோதான். செய்முறை செய்வோம், அவ்வளோதான். ஆனால் கல்யாணம் முடிக்கிறது மாதிரி ஒரே கூட்டு குடும்பம் இருந்தால் அண்ணன் தம்பி தங்கச்சி ஸ்கூலுக்கு ஒன்றா போவோம். இப்போ நான் எங்கள் அக்கா என் தங்கச்சி எல்லாம் ஸ்கூலுக்கு என்ன செய்வோம், ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம். சர்ச்சுக்கு ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம். சாயங்கால பூசைக்கு போவோம், காலை பூசைக்கு போவோம், 3 பேர் ஒன்றா போவோம், பூசைக்கு போவோம், ஃபாதரை பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம், வருவோம், ஜெபமலை செய்வோம். அது ஒரு டைம், அது ஒரு நேரம். தங்கச்சி வீட்டுக்குள்ள நின்று வர காண ஆளை காண ஓடும், தேடுறதுக்கு ஓடுவோம். இன்னும் ஸ்கூல் விட்டு வரலையே அப்படின்னு தேடுறதுக்கு ஓடுவோம். இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் சாத்தியமாகுமா? இப்போ கல்யாணம் முடிச்ச பிற்பாடு முடியாது. எந்த ஒரு அன்புமே எந்த ஒரு பாதுகாப்புமே நிலையானது அல்ல. ஆனால் தெய்வ இரட்சகர் இயேசு ஒருத்தர் தான் நிலையான பாதுகாப்பு. அவர் தான் நிலையான கேடக, நிலையான பலன் பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அவர் சொல்கிறார், அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் அப்படிங்கிறார். அண்ணன் தம்பி அண்டிக் கொண்டிருப்பது நலம் அல்ல. தன்னை நேசிப்பதோடு பிறரை நேசி, எல்லாத்தையும் நம்ம நேசிக்கணும், அவ்வளோதான். அண்ணன் செய்யலை, தம்பி செய்யலை, அக்கா செய்யலை, தங்கச்சி செய்யலை நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். அந்த கட்டம் முடிஞ்சிருச்சு, ஒன்றா இருந்த கட்டம் முடிஞ்சிச்சு. இப்போ வேறு, வாய் வேறு வயிறு வேறு. அவரவர் குடும்பத்தை அவரவர் பார்க்கணும்.
ஆனால் தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்ட தெய்வம் ஒருவர் உண்டு. அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அவருடைய கிரியைகளை நம்ம என்ன செய்யணும், சொல்லி வரணும். பார்த்து சொல்லி வரணும். இன்றைக்கி ஒரு அம்மா ஒரு 25 பவுன் நகை போட்டுச்சுன்னா, ஒரு இடம் வாங்கி கொடுத்துச்சுன்னா, மகன் என்ன சொல்லுவேன், எங்கள் அம்மா எனக்கு 25 பவுன் நகை போட்டாங்க, எங்கள் அம்மா 20 பவுன் நகை போட்டாங்க, எங்கள் அம்மா இந்த இடத்த கொடுத்தாங்க, எங்கள் அம்மா இந்த இடத்த கொடுத்தாங்க அப்படின்னு விழாவாரிய வாயை திறந்து எல்லாருக்கும் டமர் அடிக்கிறோம்ல. அதில் நம்மளுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனால் நான் இதுவரை நடத்தின எபினேசர் என் கூட இருக்கிறாரு. தாயின் கருவிலிருந்து எந்த ஆபத்தை நடத்தி வந்திருக்கிறாரு. நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா அது காரணமே என் தகப்பன் இயேசு. அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த என் தெய்வம் இயேசு. அவர் இல்லைன்னா நான் இல்லை. நான் செத்தா பரலத்தை கொண்டு போகிற தெய்வம் இயேசு. அவர் தான் எனக்கு வழி, அவர் தான் சத்தியம், அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற அவருடைய நாமத்தை மையப்படுத்தி கிரியைகளை சொல்லி வரணும். அவர் மகத்துவத்தை சொல்லி வரணும். அதுதான் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி. எந்த ஒரு மனித மேன்மை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் செய்வார். ஆனால் அந்த நாட்களிலே நீங்கள் வேதனோடு இருக்கிறீங்களா, தள்ளப்பட்ட நிலைமை இருக்கீங்களா, ஒடுக்கப்பட்ட நிலைமை இருக்கீங்களா, கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அரணம் கோட்டையும் துருவமாக இருந்து உங்களை கரம் எடுத்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவா பொன்ன சீராட்டுவா, தாலாட்டுவா பொன்ன சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டா. ஆமாம், யார் என்னை இயேசு கைவிட மாட்டா. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்ன காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்ன காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டா. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. ஆமென். ரட்சிப்பின் எனக்கு தந்தாரே. யார் என்னை இயேசு கைவிட மாட்டா. சொல்லுங்க, யார் என்னை இயேசு கைவிட மாட்டா. ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தா என்ன நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தா என்ன நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. சொல்லுங்க, யார் என்னை இயேசு கைவிட மாட்டா. தகப்பனே, எங்களுக்கு நீர்தான் அரண், எங்களுக்கு நீர்தான் கோட்டை, எங்களுக்கு நீர்தான் கண்மலை, எங்களுக்கு நீர்தான் துருகம், நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் எந்த ஒரு மனிதனையும் நம்பலை ராஜா. நாவில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு சொன்னீங்க ஆண்டவர். உங்களோட மகிமையின் கரம், உங்களோட கிருபியின் கரம், பலத்தின் கரம் கூட இருப்பதாக. இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ள இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.